இனி தேர்தல் தொடர்பான செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் கரம் வலுப்பட்டால் தமிழகம் சிறப்பாக இருக்கும் என திரைப்பட நடிகை வெண்ணிராடை நிர்மலா தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் அதிமுக வேட்பாளர் உமா மகேஸ்வரிக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த அவர், தமிழகம் முழுவதும் அம்மா உணவகங்களை திறந்து ஏழை எளிய மக்களின் சேமிப்புக்கு ஜெயலலிதா வழிவகை செய்துள்ளதாக கூறினார். செயல்படுத்திய நலத்திட்டங்களையே திமுக தனது தேர்தல் அறிக்கையாக கொடுத்துள்ளதாக சின்னத்திரை நடிகர் பூங்காவனம் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிடும் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமாருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த அவர், அதிமுகவின் நலத்திட்டங்களை காப்பியடித்து திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளதாக விமர்சனம் செய்தார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பொன் சரஸ்வதியை ஆதரித்து திரைப்பட இயக்குனர் பாலானந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பெண்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் அதிமுகவுக்கு அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தொகுதியில் தான் வெற்றி பெற்றால் தொகுதி வளர்ச்சிக்கு பாடுபடுவேன் என காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் அக்கட்சியின் தமிழக மாநில துணைத் தலைவர் வசந்தகுமார் தெரிவித்துள்ளார். நாங்குநேரி அருகே உள்ள மூளைக்கரைப்பட்டியில் நடந்த கட்சி செயல்வீரர்கள் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், தான் வெற்றி பெற்றவுடன் இந்தியாவிலேயே முன்மாதிரியான தொகுதியாக நாங்குநேரி தொகுதியை மாற்றுவேன் என்று உறுதியளித்தார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி தொகுதியில் போட்டியிடும் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிறுவனர் வேல்முருகன் தனது தொகுதிக்குட்பட்ட எஸ்புதூர், சத்திரம் உள்ளிட்ட கிராமங்களில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது செய்த சாதனைகளை தொடர தனக்கு வாக்களிக்க வேண்டும் என வாக்காளர்களுக்கு வேல்முருகன் வேண்டுகோள் விடுத்தார். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே உள்ள மணல்மேடு பகுதியில் துணை வட்டாட்சியர் மகேந்திரன் தலைமையில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்குடியிலிருந்து மயிலாடுதுறைக்கு சிவகுமார் என்பவர் இருசக்கர வாகனத்தில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு சென்ற 3,40,000 ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நெல்லை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் தென்காசி தனியார் திருமண மண்டபத்தில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் தென்காசி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கலந்து கொள்ளவில்லை. இந்த நிலையில் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது தொண்டர் ஒருவர் எழுந்து கூச்சலிட்டதால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அவர் வெளியேற்றப்பட்டார். கட்சியின் மாவட்ட தலைவருக்கும் பழனி தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் பழனிக்கும் இடையே நிலவும் மோதல் போக்கே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பகுதியில் முருங்கை தொழிற்சாலை அமைக்கப்படும் என அக்கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ தெரிவித்துள்ளார். அரவக்குறிச்சியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், விவசாய கடனை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்றும் அமராவதி, குடகனாறு மற்றும் நங்காச்சி ஆற்றில் தடுப்பணைகள் கட்டப்படும் என்றும் கூறினார்.